ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2025 வெளிவந்திருந்த பெட்ஸ் ஆன் எ ட்ரெயின் ஒரு படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங் பியாஜியோன்ற ஒரு சிட்டியை காட்டுறாங்க. இந்த சிட்டியை பார்த்தா எப்படின்னா ஒரு திருவிழா கூட்டத்தை அப்படியே தூக்கி ஒரு ரோலர் கோஸ்டர்ல ஒட்டி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கலர்ஃபுல்லான இடம். இந்த சிட்டியோட மெயின் அட்ராக்ஷனே அங்க இருக்கிற ஒரு சூப்பர் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் தான். சிட்டியோட ஒவ்வொரு மூலையிலுமே ஒரு மின்னல் வேகத்துல இந்த ட்ரெயின் அப்படியே கிழிச்சிட்டு போகும். கடலோரமா இந்த ட்ரெயின் பறக்கும்போது பார்க்கவே அவ்வளவு கெத்தா இருக்கும். டவுன்ஷிப்போட சென்டர், அண்டர் கிரவுண்ட் சப்வேன்னு எல்லா இடத்துலையும் இதோட ஹெட்லைட்டோட வெளிச்சம் பளிச்சு நடிக்கும். அந்த ஊர்ல இருக்கிற பொட்டி கடையில கூட இந்த ட்ரெயினோட பொம்மைகளை ஏதோ ஒரு பெரிய செலிபிரிட்டி பிளேயரோட போட்டோ மாதிரி வச்சு விற்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அந்த ஊர் மக்கள் இந்த ரயில ஒரு கடவுளாவே கும்பிடுறாங்க. சரி, இப்ப நம்ம ஹீரோவை பார்ப்போம். இவன் பேரு ஃபால்கன். இவன் ஒரு ரக்குன். ஆனா மத்த ரக்குன்கள் மாதிரி இவன் குப்பை தொட்டி தட்டி விட்டு சாப்பாடு தர ரகம் கிடையாதுங்க. இவன் ஒரு ப்ரொஃபஷனல் திருடன். இவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னா ஸ்டைல் இருக்கு, ஸ்கில் இருக்கு, அதை விட ஏன் முக்கியமா பயங்கரமா தில் இருக்கு. திருடுறதுல இவனுக்கு ஒலிம்பிக் போட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இவன் தான் வருஷம் வருஷம் கோல்டு மெடலே வாங்குவான். அந்த அளவுக்கு கில்லாடி. இவனுக்கு ரொம்ப பிடிச்ச நாள்னா பேர்ட்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நாள் தான். ஏன்னா அன்னைக்கு தான் ஊர்ல திருடுறதுக்கு அவ்வளோ ஐட்டம் கிடைக்கும். ஒரு மனுஷனால கூட இவனை துரத்தியே பிடிக்க முடியாது. ஏன் சொல்ல போனா அவங்க வளர்க்குற நாய் பூனையால கூட இவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் இவனுக்கு ஒரு மேட்டரும் இல்லை. ஜுஜுபி அந்த அன்னைக்கு ஒரு சின்ன நாய் ஒன்று இவனை ஒரு ஆக்ஷன் மூவி ரேஞ்சுக்கு துரத்துது. ஒரு குறுக்கலான சந்துக்குள்ள போய் ஹீரோ மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சீனை போடுறான். அந்த நாயும் இப்ப சிக்கனியா அப்படின்னு பாயும் போது டக்குன்னு அதோட லீஷ் கழுத்துல கட்டி இந்த கயிறு வண்டியில மாட்டிக்கிச்சு. நம்மால் ஒரு நக்கலான சிரிப்போட அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவன் என்னதான் திருடினாலும் அது எதையும் தனக்காக வரலாம் வச்சுக்க மாட்டான். தான் திருடுற சாப்பாடு, பொருள்னு எல்லாத்தையும் அங்க இருக்கிற மற்ற அனாதை மிருகங்களுக்கு தான் ஷேர் பண்ணுவான். அங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன ஜீவனும் ஹீரோவை தான் நம்பி இருக்கு. வெளியே பார்க்க ஒரு கிரிமினல் மாதிரி கெத்து காட்டினாலும் பாய்பொலிக்கு இருக்கிற மனசு யாருக்கும் வராதுங்க. தினம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஒரு பெரிய பார்ட்டிக்கு ரெடி ஆகுறான். கிறிஸ்மஸ் ஈவ் ஸ்பெஷலா ஒரு பெரிய விருந்து தரப்போறேன்னு அங்க இருக்கிற மிருகங்க கிட்ட அனௌன்ஸ் பண்றான். இதை கேட்டதும் மற்ற விலங்குகள் எல்லாம் ஏதோ குழந்தைங்களுக்கு குல்ஃபீஸ் வாங்கி கொடுத்த மாதிரி குஷி ஆயிடுறாங்க. அண்ட் இந்த கொண்டாட்டத்துக்கெல்லாம் முன்னாடி ஹீரோ ஒரு 3 எலிகளை பார்க்கறான். அதுங்க என்னமோ கடல் சிங்கம் கராத்தே கத்துக்கிற மாதிரி பயங்கரமா தண்டால எடுத்துட்டு தலையில பேண்ட் போட்டு இருக்குங்க. தென் ஹீரோவும் அவங்க கிட்ட செம்ம குலா பேசிட்டு ஒரு ஹாட் டாக் எடுத்து அப்படி காத்துல பறக்க விட்டு மார்ஷல் ஆர்ட் ஸ்டைல கட் பண்ணி மாஸ் காட்டுறான். அதை தொடர்ந்து அதுங்க நம்ம பெரிய திருட்டு பிளான் என்னாச்சுன்னு அந்த எலிங்க கேக்குது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல இப்போதைக்கு கிறிஸ்துமஸ் தான் முக்கியம்னு மழுப்புறான். அப்போ ஒரு எலி கேக்குது, ஆமா இந்த பிளானை பத்தி ரீகோக்கு தெரியுமா அப்படின்னு. டக்குன்னு இதை கேட்டதும் அவ்வளவு நேரம் கெத்தா இருந்த நம்ம ஹீரோ இப்போ லைட்டா தடுமாற ஆரம்பிச்சிட்டான். ஆமா கண்டிப்பா அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு மர்மமான சிரிப்பை சிரிக்கிறான். கரெக்டா அந்த நேரத்துல தான் அந்த ரீகோங்கிற அந்த புறா கத்திட்டே வருது. இந்த பிளான் சுத்தமா பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு அலருது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. இந்த திருட்டு பிளானை நம்ம ஹீரோ தானாலாம் போடல. ஹேங்க் அப்படின்னு ஒரு மர்மமான ஆளு தான் இவனை தூண்டி விட்டுருக்கான். ஆக்சுவலா அந்த ஹேங்குக்கு அந்த சிட்டியோட ட்ரெயின்ஸ், அதோட டெக்னாலஜி, அதுல வர பணம்னு எல்லாத்தையுமே ஒரு கண்ணு. அதனால இப்போ அது சாதாரண திருட்டெல்லாம் இல்லைங்க, அது ஒரு மாஸ்டர் பிளான் கிரிமினல் திருட்டு. இதனாலதான் அந்த புறா பயந்து போய் கத்தவும் ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. டேய் நான் யாருன்னு தெரியல, நான் ஒரு ப்ரொஃபஷனல் திருடன்டா, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படின்னு ஒரு போடு போடுறான். அது மட்டும் இல்லாம என் தெரு நண்பர்களுக்கு ஒரு சூப்பர் கிறிஸ்துமஸ் விருந்து தரேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறேன். அதனால நான் எடுத்து வச்ச கால பின்வாங்கறது இல்லைன்னு மாச டயலாக் போடுறான். உடனே அந்த புறாவும் சரிடா சாமி பார்த்து செய், ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நீ அட்ரஸ் இல்லாம போயிடுடி அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புது. தென் ஹீரோ நேரா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க ஒரு கூட்டத்துக்கு நடுவுல ஒரு குட்டி பொண்ணு ஒண்ணு அவளோட செல்ல பிராணியான ஒரு பூனைய பெட் ஸ்டேஷனோட கூண்டுக்குள்ள வச்சுட்டு உன்னை கடைசி ஸ்டேஷன்ல எடுத்துக்கிறேன் செல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அந்த பொண்ணு போறத அப்படியே சோகமா பார்த்துட்டு இருந்த அந்த பூனை திடீர்னு ஒரு உருவம் ரயிலுக்கு மேல தாவி குதிக்கிறத பார்த்ததும் அதுக்கு அதீத ஆர்வம். அது என்னவா இருக்கும்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஒரு நிஞ்சா வீர மாதிரி எந்த ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம ரயிலோட மேற்கூரையில லேண்ட் ஆகுறான். அப்போ ஹீரோ அந்த பூனையை பார்த்ததும் ஸ்டைல ஒரு கண் அடிச்சுட்டு அவனோட ஹெட்செட் மூலமா ஹேங்குக்கு கால் பண்றான். ஹே மச்சி, இட்ஸ் ஒரு ஷோ டைம் படி அப்படின்னு சிக்னல் கொடுக்குறான். தென்னுங்க அந்த ரயிலுக்குள்ள அந்த பெட்ஸுங்களோட கேபின்குள்ள அந்த பூனையோட சேர்த்து சில முயல்களும் இருக்கு. நாங்க இந்த முறை 10 குட்டிகளை எதிர்பார்க்கறோம் தெரியுமா அப்படின்னு அந்த முயலுங்க பெருமையா சொல்லுது. ஆனா அந்த பூனையோட கவனம் முழுக்க முழுக்க ரயில் மேல இருக்கிற நம்ம ஹீரோ மேலதான். என்ன பண்றான்னு பாக்குறதுலயே குறியா இருக்கு. தென் அந்த பூனை அங்க இருக்கிற ஒரு குட்டி ஆம்ஸ்டர் ஒண்ணு பாக்குது. அது ஒரு சின்ன கூண்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமான மியூசிக்கை வாச்சிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலா அந்த ஹாம்ஸ்டரால பேச முடியலனாலும் அங்க ஒட்டி வச்சுக்கிற போட்டோவை பார்த்தாலே தெரியுது அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சோகம் ஒளிஞ்சிருக்குன்னு. அந்த பெட் ஸ்டேஷன்ல இருக்கிற மற்ற மிருகங்கள் எல்லாம் அதுங்களை அறிமுகப்படுத்திக்க ஆரம்பிக்குதுங்க. அதுல ஒரு கோமாளி மீன் ஒண்ணு செம்ம காட்டுல இருந்திருக்கு. ஏன்னா அதோட வாழ்க்கை அப்படியே நீமோ படம் மாதிரியே இருக்காமா. அடுத்து ஒரு ஆமை ஒண்ணு, நான் சிட்டில நிஞ்சா ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அந்த சினிமாக்கார பயலுக ஃபேமஸான ஆளுகளுக்கு தான் சான்ஸ் கொடுக்குறானுங்கன்னு புலம்புது. உடனே அங்க இருக்கிற ஒரு வாத்து அதை பார்த்துட்டு வாத்தலைவா நீ ஒரு ஸ்டார் ஆச்சு அப்படின்னு கத்த நம்ம ஆமையும்
ஆமா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பழகி போச்சுன்னு சீன் போடுது. இவங்க எல்லாத்தையும் விட ஒரு விசித்திரமான கேரக்டர் ஒன்று இருக்கு. அதுதான் கேண்டிங்கிற ஒரு நாய். இதுக்கு இருக்கிற பயமும் பதட்டமும் இருக்கு. அது பிசிக்ஸே பிரேக் பண்ணிடும் பாருங்களேன். அதாவது இது அமைதியா இருக்கணும்னா சக்கரை வேணுமா, அதனால அதோட கூண்டுல ஒரு சுகர் குட் லான்ச்சர் மெஷினே இருக்கு. சப்போஸ் கேண்டி ரொம்ப அழ ஆரம்பிச்சதுன்னா அந்த மெஷின் டக்குன்னு ஒரு சக்கரை துண்டை எடுத்து அதோட வாயில் அடிச்சிடும். அவ்வளோதான், அடுத்த செகண்ட் நம்மால் அப்படியே மயங்கி விழுந்துருவோம். கேட்கவே ரொம்ப காமெடியா இருக்குல்ல. ஆனா இதுதான் கதையில ஒரு முக்கியமான இடத்துல வரப்போகுது. தென் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹேங்க் சொன்ன மாதிரி ரயிலோட சிஸ்டம்ஸை ஒவ்வொன்றா ஹேக் பண்ணிட்டே வரான். ஒரு வழியா பெட்ஸ் கேபின் கண்ட்ரோலையும் ஹீரோ உடைச்சதும் அந்த ஹேங்க் ரயிலோட மொத்த கண்ட்ரோலையும் தான் கைக்கு எடுத்துக்குது. அந்த பெட்டியில் இருக்கிற ஒரே ஒரு பேசஞ்சர்னா அது ஒரு பெரிய ஜெர்மன் ஷெப்பர்ட் போலீஸ் டாக் தான். அதுக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அது ஒரு கேனின் டஃப் லெவல் டாக். ஸோ ஹீரோவோட வாசனை அது மோப்பம் பிடிச்சதும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி அந்த கேஸை சால்வ் பண்ண ரெடி ஆகுது. இதை கண்டு ஹீரோ பயந்து போய் ஹேங்க் கிட்ட, மச்சான் இங்க ஒரு போலீஸ் நாய் சீரியஸா இருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடியும் போலேன்னு மெதுவா சொல்றான். ஆனா ஹேங்க் எதை பத்தியும் கவலைப்படல. இப்பதான் ஷோவை ஆரம்பிக்க போதுன்னு நக்கலா சொல்றான். ஹேங்க் உடனே டக்குன்னு ஸ்பீக்கர்ல வந்து, ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, பேசஞ்சர்ஸ் எல்லாரும் உடனே கீழே இறங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். எல்லாரும் ட்ரெயினை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் டக்குன்னு ட்ரெயினோட கதவு லாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரயில் ஒரு சூறாவளி வேகத்துல ஸ்டேஷனை விட்டு பறகுது பாருங்க. அந்த பூனையோட ஓனர் பின்னாடி அலறிட்டு ஓடுறான். ஆனா ரயில் நிக்கிறதா இல்ல. ஆமா, அந்த ரயில் இப்போ அதிகாரப்பூர்வமா ஹைஜெக் செய்யப்பட்டுருச்சுங்க. ரயிலுக்குள்ள இருக்கிற மிருகங்களுக்கு இது எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த ரயிலோட சர்வீஸ் அப்படி. யாராவது ஏதாவது சொன்னா தானே. ஹீரோவும் பயந்து போய் ஹேங்க் கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்கறான். ஆனா ஹேங்க் இப்போ கம்முன்னு இருக்கான். அப்போதான் அங்க ஒரு கூத்து நடக்குது. ரயில் ட்ராக்ல நின்றுட்டு இருக்கிற ஒரு சாண்டா கிளாஸ் மேல ரயில் மோத போகுது. ஆனா அந்த ஆளு உயிர் பயத்துல கீழே குதிக்க அவரோட அந்த பனிச்சறுக்கு வண்டியெல்லாம் காத்துல பறந்து பனிக்குள்ள விழுது. இந்த அதிர்ச்சியில ஹீரோ தான் ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து நேரா போய் பெட்ஸ் கேபினுக்குள்ள வந்து விழுந்துடுறான். உடனே எல்லா மிருகங்களும் அலறுதுங்க. ஹீரோ இதை கண்டு சமாளிக்கிறான். ஒன்னும் பதட்டப்பட தேவையில்ல, நான் இந்த ரயிலோட பெட் சூப்பர்வைசர் தான் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றான். ஆனா அந்த போலீஸ் நாய் மட்டும் இவனை ஒரு கொலைவெறியோட பார்த்துட்டு இருக்குது. ஆமா, உங்ககிட்ட ஏதோ ஒரு திருட்டு வாசனை அடிக்குது, அடுத்த ஸ்டாப்ல உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாருன்னு ஹீரோக்கு வார்னிங் கொடுக்குது. உடனே ஹீரோவும் பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு, ஆமா நீ கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழைய போலீஸ் டாகு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க பதிலுக்கு அந்த டாகு, ஏண்டா ரக்குனா இருக்கிற நீ உனக்கு கூட பறவை பேர் வச்சிருக்கன்னு பயங்கரமா கலாய்க்குது. இதுக்கு பதில் சொல்ல முடியாத ஹீரோ அடுத்து என்ன சொல்றதுன்னு யோசிக்கும் போதுதான் அங்க குறுக்க போந்த அந்த பூனை, யார் சொன்னா இவன் பறக்கிறத நானே பார்த்தேன் அப்படின்னு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. உடனே ஹீரோ மனசுக்குள்ள, ஆமா இவன் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணிடாதமான்னு நினைக்கிறான். ஆனா எல்லாரும் அங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி டக்குன்னு ரயில் பயங்கரமா ஒரு குலுங்குது. அதுக்கப்புறம் அந்த டாகும் இவனை கிண்டல் பண்றதை நிப்பாட்டிடுது. அதே நேரத்தில் இப்போ நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. எல்லா மிருகங்களும் ஹீரோவை சந்தேகமா பாக்குதுங்க. ஆனா நம்மளால தான் கேடியாச்சு. டக்குன்னு டாப்பிக்கை மாத்திரான். ஒரு சினிமா ட்ரெயிலர் ரேஞ்சுக்கு அவனோட ஆரிஜின் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் அனாதையாக வளர்ந்தவன், குப்பையில் கிடக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு பொழைச்சவன். ஒரு நாள் குப்பை தொட்டியில சாப்பாடு தேடும்போது ஒரு துப்பாக்கி வச்சிருந்தாலும் என் காது சுட்டிருக்க வேண்டியது, அந்த காயத்தோடவே செத்து போயிருப்பேன் அப்படின்னு ஒரு உருட்ட ஆரம்பிக்கணும். அப்போதான் வானத்துல இருந்து ஒரு கம்பீரமான பருந்து ஒன்று வந்து என்னை வாரியர் மாதிரி தூக்கிட்டு போய் அதுதான் என்னை அதோட கூட்டில் வச்சு வளர்த்து காப்பாத்துச்சு. அங்கதான் எனக்கு இந்த வேகம், சக்தி, எதையும் சமாளிக்கிற திறமை, அப்புறம் ஏன் நான் பறக்க கத்துக்கிட்டது கூட அது மூலமா தான் கிடைச்சதுன்னு ஒரு போட்டுறான். இதை கேட்டு அந்த பூனையும் ஒரு ஐடியா கொடுக்குது. இந்த ரயிலேருந்து தப்பிக்கணும்னா பின்னாடி இருக்கிற பெட்டியெல்லாம் கலட்டி விடணும், இல்லைனா முன்னாடி இருக்கிற ஒரு பிரிட்ஜை ரயில் கடக்க ஆரம்பிச்சதும் இடம் தாங்க முடியாம அப்படியே உடஞ்சு போயிருன்னு சொல்லுது. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை, எல்லா கொண்டும் பூட்டி இருக்குது, சாவி யாருகிட்டும் இல்லை. மறுபடியும் எல்லாரும் ஹீரோவை பாக்குறாங்க. அந்த பருந்து கிட்ட கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இப்ப காட்டு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஹீரோ ஃபர்ஸ்ட் அப்புறம் பாத்துக்கலான்னு மறுப்புறான். ஆனா அந்த போலீஸ் டாக் சும்மா இருக்குமா, திருடனுக்கெல்லாம் மற்றவங்களை காப்பாற்றுற குணம் இருக்குமா அப்படின்னு ஹீரோவோட மானத்தை போட்டு வாங்குது. அப்படி அதோட பேச்சை கேட்டதும் ஹீரோக்கு மனசே இல்லை. பாக்குறியாப்பா அப்படின்னு ஒரு முடிவோட தரக்கதவை திறந்து ரயிலுக்கு கீழே இறங்குறான். ட்ரெயினுக்கு கீழே போறது எவ்வளவு பெரிய ஆபத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெருப்பு பொறி முகத்துல செதறுது, இரும்பு ராடு மண்டையை நோக்கி வருது, கரண்ட் ஷாக் அடிக்குது. ஆனா ஹீரோ இதுக்கெல்லாம் தன்னோட இன்ஸ்டிங்ஸை யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் டைவ் அடிச்சுட்டு ஒவ்வொரு இன்னல்களையும் தாங்கி தப்பிக்கிறான். இதுக்கு நடுவில் அவன்கிட்ட இருந்த ஒரு சின்ன பேக் ஒன்று கீழே விழுந்து காணாம போயிடுது. அது அவனோட குருவோட கடைசி நினைவு பரிசா இருக்கிறதுனால அது ரொம்ப வருத்தப்படுறான் காணாம போயிடுச்சேன்னு. அதே நேரத்தில் ரொம்ப நேரமாகியும் ஹீரோ வராதனால அந்த டாக் மறுபடியும் சொல்லுது, அவன் ஒரு கோலை, நம்மளை சாக விட்டு ஓடிட்டான் பாருன்னு நக்கல் அடிக்குது. பட் இது இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அந்த ரயில் பெட்டியோட கதவு டப்புன்னு திறக்குது. அங்கதான் நம்ம ஹீரோ உடம்பு முழுக்க கரியோட
ஏதோ எரிமலைகள் வந்து வெளியே வந்த மாதிரி மாசா வந்து நிக்கிறான். இதை பார்த்ததும் எல்லா மிருகங்களுக்கும் ஒரு பெரிய செலிபிரிட்டியை பார்த்த மாதிரி விசில் அடிச்சு கொண்டாடுதுங்க. ஆனா அந்த டாக் இதை சுத்தமா எதிர்பார்க்கல. இருந்தாலும் அசால்ட்டா எனக்கு தெரியும் அவன் வருவான் அப்படின்னு ஒரு பிட்ட போடுது. ஒரு வழியா எல்லா மிருகங்களும் கூண்டுல இருந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க. ஆனா அந்த டாக் மட்டும் அப்படியே பாதியை மறைச்சிட்டு நிக்குது. ஆமா, நீ எதுக்காக இந்த ரயிலுக்குள்ள வந்த, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த டாக் ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்குது. பதிலுக்கு ஹீரோவும் பதில் பேச யோசிக்கிறதுக்குள்ளேயே ஹேங்கோட முகம் அந்த பெட்டியில் இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் தெரியுது. ரயிலே ஒரு செகண்ட் அதிருது. அப்போ அந்த ஹேங்க் பெருமையா ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த திருட்டு வேலையா நான் மட்டும் பண்ணல, எனக்கு உதவியா ஒரு பார்ட்னர் இந்த ரயிலுக்குள்ளே இங்கேதான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி போட்டு கொடுக்க போற நேரத்துல நம்மால செம்ம உசாரா தொங்கிட்டு இருந்த ஒரு சாவியை வச்சு டிவி அடிச்சு உடைச்சிடறான். ஹீரோ ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறான்றது மட்டும் இப்ப எல்லாருக்கும் அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை பார்த்த ஹேங்குக்கு செம்ம கடுப்பு. உடனே டக்குன்னு ட்ரெயினோட வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துறான். ரயில் ஒரு குலுங்குனதும் அந்த போலீஸ் டாக் இருந்த கூண்டு உடஞ்சி ஒரு சினிமா ரேஞ்சுக்கு அந்த மெட்டல் சிறையில இருந்து வெளியே வந்து அப்படியே கெத்தா நிக்குது. கெத்து காட்டவெல்லாம் இப்ப நேரம் இல்ல. கிச்சன் பெட்டியில இருந்து கேஸ் சிலிண்டர் வெடிச்சு நெருப்பு அப்படியே காட்டு தீ மாதிரி பரவி வந்துட்டு இருக்குது. அதே நேரத்துல அந்த கம்பார்ட்மெண்ட்டோட அந்த இருட்டான மூலையில இருந்து ஒரு நாய் ஒண்ணு கூண்டோட உருண்டு போகுது. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது தான் அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ராட்சத பாம்பு ஒண்ணு வெளியே வருது. எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அந்த பாம்பு ரொம்ப மரியாதையா தன்மையா தன்னை அறிமுகப்படுத்திக்குது. என் பேர் இதுதான் சொல்லி என்னை விடுச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அடுத்த நிமிஷமே ஒரு ரெஸ்கியூ ஸ்குவாட் மாதிரி அங்க இருக்கிற மற்ற எல்லா விலங்கையும் கூண்டுல இருந்து காப்பாத்துது. அப்போ ஹீரோ எல்லாரும் 8வது பெட்டியை நோக்கி ஓடுங்க அப்படின்னு கத்த அந்த டாக் என்னது ஈகோ பாக்குது. நான் தான் எங்க லீடரு, நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் 82வது பெட்டிக்கு போவோம் அப்படின்னு செம்ம கான்பிடென்ட்டா ஒரு மொக்க ஐடியா ஒண்ணு கொடுக்குது. கரெக்டா இதுக்கு நடுவில் பாவம் அந்த மீன் எல்லாரும் மறந்துட்டு போயிடுறாங்க. ரயில் ஒரு குலுங்குனதும் அந்த மீன் இருந்த தொட்டிலிருந்து அப்படியே மீன் புல்லட் மாதிரி காத்துல பறக்குது. இதை பார்த்த ஹீரோவும் அந்த டாகும் அதை பிடிக்கிறதுக்காக டைவ் அடிக்கிறாங்க. ஆனா 2 பேருமே முட்டிக்கிட்டு கீழே விழ கடைசியில் அந்த மீன் தரையில் விழுந்து துடிக்குது. இதை பார்க்க மனசு இல்லாம ஹீரோ பதட்டத்துல அதை அள்ளி அப்படியே பக்கத்துல இருந்த ஒரு தண்ணிக்குள்ள போடுறான். ஆக்சுவலா அவன் போட்டது டாய்லெட்ல. உடனே அது அலற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஹீரோ ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மறுபடியும் அதை தூக்கி பக்கத்துல இருந்து ஒரு ஜாடிக்குள்ள போடுறான். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை, அது தண்ணி ஜாடி கிடையாது, அது ஒரு ஊறுகாய் ஜாடி. அதுல வினிகர் தான் இருந்திருக்குது. இதுல போட்டதும் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கடைசி அந்த வினிகரை ஊத்திட்டு சுத்தமான தண்ணி எடுத்து ஊத்தி அதுக்குள்ள அந்த மீன் எடுத்து போடுறான். அதுக்கப்புறம் அது உயிரே பொழைச்சாலும் மனசளவில் அது ரொம்ப உடஞ்சு போச்சு. என்னடா என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்களேன்னு. அதை தொடர்ந்து ஒரு பெட்டிக்குள்ள போகும்போது ஒரு பெரிய சுவர் ஒன்று வழியை மறிக்குது. அப்ப அந்த டாக் ஒரு ரிஸ்கான பிளான் ஒன்று சொல்லுது. நம்ம எப்படியாவது ஃபர்ஸ்ட் பெட்டிக்கு தப்பிச்சு போய் மற்ற பெட்டி தனியாக கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த பூனை ரயில் இப்போ இருக்கிற வேகத்துக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு, வேற வழியும் இல்லை, எங்கே இருந்தா கறிக்கு செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் சொல்ல இதுக்குள்ளேயே ஹீரோ ஒரு பிளான் போட்டான். டக்குன்னு ஒரு ஃப்ரையிங் ஃபேன் ஒன்று எடுத்து ஒரு குக்கிங் ஷோ ஹீரோ மாதிரி நெருப்பு அடிச்சு விலைக்கு விட்டு முன்னோக்கி ஓடுறான். இதை கண்ட மற்ற மிருகங்களும் ஹீரோவை தொடர்ந்து ஓடுதுங்க. அப்படி கடைசியாக தான் நம்ம கிளி வந்துட்டு இருந்தது. எனக்கெல்லாம் பறக்க தெரியாதுங்க, இவ்வளவு நாளா நான் போய் தான் சொன்னேன்னு அது பயத்துல அப்பதான் உண்மையை சொல்லுது. இப்படி அது பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு சிலிண்டர் வெடிச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்டே செதறது. அந்த அதிர்வுல இதுவும் அந்த நெருப்புல தூக்கி வீசப்படுது. ஆனா புகை மெதுவா களையும் போது தான் ஒரு விஷயமே தெரியுது. அங்க ஆச்சரியம் என்னன்னா அது இன்னும் உயிரோட தான் இருந்திருக்கு. தென் அந்த கிளி தப்பிச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் நிம்மதியாவே இருக்கு. தென் பின்னாடி உடஞ்சு போயிருக்கிற ஒரு பெட்டியில இருந்து அந்த டாக் நின்றுட்டு இன்னும் அதோட பிளானை நியாயப்படுத்திட்டு இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ விடுவானா? நாம பேசி நேரத்தை வீணாக்க வந்திருந்தா இந்நேரம் 8வது பெட்டிக்கு போயிருப்போம் அப்படின்னு ஒரு போர்டு போறான். ஆனா இப்போ சண்டை போட கூட நேரம் இல்லை அவங்களுக்கு. ஆக்சுவலா அந்த பெட்டி ஆடிட்டு இருக்கிற பல்லு மாதிரி ரயில் வந்து கலண்டு வேலை பார்க்குது. அப்பதான் அந்த நாய் அதோட மூளையை பயன்படுத்துது. சீலையில் இருக்கிற அந்த லைட்டை பிடுங்கி அதையும் ஒரு டெம்பரவரி பிரிட்ஜா யூஸ் பண்ணுது. பார்க்க கொஞ்சம் லூஸா இருந்தாலும் வேற வழியே இல்லை. முதல்ல ஒரு வாத்து மெதுவாக நடந்து அந்த பக்கம் போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஆமை ஒன்று உருண்டு உருண்டு பந்து மாதிரி தாவி குதிச்சு கரெக்டாக அந்த பக்கம் லேண்ட் ஆயிடுச்சு. அடுத்ததான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு முயல் போகுது. அது தொடர்ந்து அதோட ஹஸ்பண்டு போகுது. அது வேற புலம்பிட்டே போகுது, என்னைக்கு என் ராசிப்படி பயணமே பண்ணிருக்க கூடாதுன்னு தத்துவம் வேற. இதுக்கெல்லாம் அங்கே நேரம் இல்லை தம்பி அப்படின்னு அந்த டாக் ஒரே தூக்கி வீசிடுது அந்த பக்கம். தென் ஒரு வழியா அந்த பொட்டி கலண்டு கீழே விழுந்து பயங்கரமா வெடிக்குது. அந்த பூனை கணிச்ச மாதிரி எல்லாமும் நடக்குது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது தான் அந்த டெவில் பிரிட்ஜ் வரதுக்குள்ள ரயிலோட பாதி பெட்டியை நம்ம கலட்டி ஆகணும். ஏன்னா அந்த ஹேங்க் அப்படிதான் பிளான் பண்ணி ரயிலை லாக் பண்ணியிருக்கான்னு அந்த பூனை சொல்லுது. ஒரு வழியா அந்த பெட்டி கலண்டு கீழே விழுந்து பயங்கரமா வெடிக்குது. சொல்ல போனா நம்ம பூனை கணிச்ச மாதிரியே தான் எல்லாமே நடக்குது. அடுத்து என்ன பண்ணணும்னு ஹீரோ கிட்ட கேட்க அந்த டெவில்ஸ் பிரிட்ஜ் வரத்துக்குள்ள எப்படியாவது ரயிலோட பாதி பெட்டியை கலட்டி ஆகணும். ஏன்னா ஹேங்க் அப்படிதான் பிளான் பண்ணி ரயிலை லாக் பண்ணி வச்சிருக்கான்னு அந்த பூனை சொல்லுது. இந்த பக்கம் சிட்டிக்குள்ள பார்த்தா புறாவும் அந்த எலிகளும் சேர்ந்து டிவியில லைவ் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல அந்த ரயில் இனிமே அவ்வளவுதான், காப்பாற்றவே வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எலி ஒன்று ஒரு பெரிய ரகசியத்தை போட்டு உடைக்குது. அதாவது நம்ம ஹீரோவோட பேரு ஃபால்கன், அது அவனோட உண்மையான பேர் இல்லையாமா, அவனோட பேரு மோரிஸ் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு மற்ற எலிகளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி.
ஆனா அந்த புறாக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பேர் அவனுக்கு ஏன் வந்துச்சுன்னு. தன்னோட நண்பனை காப்பாற்றணும்னு முடிவு எடுத்த அந்த புறா யோசிக்காம பால்கனில இருந்து குதிச்சு நேரா அந்த பக்கம் பறந்துட்டு இருந்த ஒரு நியூஸ் ஹெலிகாப்டருக்குள்ள நைஸா ஏறிக்குது. அண்ட் அதே நேரத்துல அந்த பக்கம் ட்ரெயினுக்குள்ள பார்த்தா மத்த மிருகங்கள் எல்லாம் ஒவ்வொரு பெட்டியா கலெக்டர் விடுற வேலையில பிஸியா இருக்காங்க. இதுக்கு நடுவுல எப்படி பறக்கணும்னே தெரியாத அந்த கிளிக்கு பறக்கணும்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு ஒரு அனிமல். அப்போ அந்த போலீஸ் டாக் அந்த ரயிலோட எலக்ட்ரிக் பேனலை பாக்குது. அப்போ அதுலதான் ஒரு விஷயம் தெரிய வருது, யாரோ வேணும்னே அதை உடைச்சு போட்டிருக்காங்க. இதை கண்டதும் எப்பயும் போல அதோட சந்தேகம் ஹீரோ மேல திரும்புது. தென் அந்த பூனை தற்செயலா அதோட ஓனர் சூட்கேஸ் மேல இடறி விழுது. அந்த தருணத்துல தான் அதுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் கிரியேட் ஆகுது. அதாவது நம்ம எப்படியாவது தப்பிச்சிருவோன்னு அங்க சோகமா அந்த ஒரு ஹாம்ஸ்டருக்கு நம்பிக்கை கொடுக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே ஹெலிகாப்டர்ல இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் லைவா ஷூட் பண்ணி விலங்குகள் எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு நியூஸ்ல சொல்ல அதோட ஓனர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி வருது. ஆனா அந்த ட்ரெயின் இப்போ அந்த டெபிள்ஸ் பிரிட்ஜ் கடக்க நெருங்கிடுச்சு. அந்த பாலமும் டென்ஷன்ல அப்ப விழவா இப்ப விழவான்னு ஆடிட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த போலீஸ் டாகும் சேர்ந்து கடைசி பெட்டியை கலட்டுறாங்க. பாலம் மெதுவா வேற உடைய ஆரம்பிக்குது. அந்த டாக் ஒரு நிமிஷம் யோசிக்குது, தன்னை மட்டும் காப்பாத்திக்கிட்டு ஓடுறதா இல்ல அந்த ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதான்னு யோசிக்குது. ஆனா அந்த கடைசி நேரத்துல என்ன பண்ணுச்சு, அது தப்பிச்சு அந்த பக்கம் குதிச்சிடுது. ஆனா வெற்றி கிடைச்சதுன்னு இப்பவே சந்தோஷப்பட முடியாது இல்ல. ஏன்னா அந்த ரயிலோட மிச்ச பெட்டிக்கு அந்த பாலத்துக்கு மேலே சிக்கிட்டு இருக்குது. தென் எல்லாரும் உயிர் பயத்துல தொங்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு பேக் ஒண்ணு மட்டும் காத்துல பறந்து வருது. அதை பார்த்த புத்திசாலி நாய்க்குட்டி ஒண்ணு அந்த நேரத்துலயும் ஆசையை அடக்க முடியாம அந்த சாக்லேட் பிடிச்சி சாப்பிட பாக்குது. சாப்பிட அடுத்த செகண்ட் அது அப்படியே மயங்க ரயிலை விட்டு கீழே விழுது. அந்த நேரத்துல அந்த கிளி தான் அவனை காப்பாத்த பின்னாடி டைவ் அடிக்க 2 பேரும் அந்த நெருப்பு புகைக்குள்ள காணாம போயிடுறாங்க. அவ்வளவுதான், 2 பேரும் காலின்னு தான் அலறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அதிசயம் நடக்குது. ஒரு பெரிய அதிர்வலையால அந்த கிளி தூக்கத்துல இருக்கிற அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு மேல பறந்து வருது. இதை பார்த்ததும் எல்லாரும் விசில் அடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கேமரா ரிப்பேர் ஆனதுனால ரிப்போர்ட்டர் எல்லாரும் சிட்டிக்கு போயிடுறாங்க. ஆனா ஹீரோட நண்பனான அந்த புறா மட்டும் அங்கேயே தான் இருக்கு. தன் நண்பனை விட்டுட்டு அதுக்கு போக மனசே இல்லை. அண்ட் இப்போ அந்த கிளியோட எல்லா பயமும் காணாம போயிடுச்சு. நம்ம எப்படியாவது பொழைச்சுருவோம்னு தோணுதுன்னு அந்த போலீஸ் டாக் சொல்ல ஹீரோ அதை கேட்டுட்டு இல்ல, லாஸ்டா ஒரு மிஷன் மிச்சம் இருக்குன்னு சொல்றான். நம்ம எப்படியாவது டிரைவர் கேபினுக்கு போய் பிரேக்கை மேனுவலா போட்டாகணும், இல்லைன்னா அந்த ரயில் நேர சிட்டியே அழிச்சிரும்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து வானத்துல புயல் மேகம் சூடுது, மரங்கள் விழுது, இரும்பு உரையாறு சத்தம் கதை பழக்குது. ஆக்சுவலா இந்த குழப்பத்துல தான் ஹீரோ கையில வச்சிருந்த ஒரு முக்கியமான பிரேஸ்லெட் கீழே விழுந்துருது. அப்பதான் நமக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. ஹீரோவோட நெஞ்சில துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்குன்னு எல்லாரும் நினைச்சாங்கல்ல, ஆனா அது காயமே இல்லை. அப்பதான் அந்த போலீஸ் டாக் இவனை நெருக்கி கேள்வி கேட்குது. அதனால வேற வழியே இல்லாம ஹீரோ உண்மையை ஒத்துக்கிறான். என்னை எந்த பருந்தும் சுடல, ஒரு சோடா மூடியில தான் என்னோட காது அருந்து போச்சு. அந்த நேரத்துல என்ன ஒரு லெஜண்ட் பருந்தெல்லாம் காப்பாத்தல, அது ஒரு சாதாரண சிட்டி புறாதான், அவன் தான் என்னோட நண்பன் அப்படின்னு எல்லா உண்மையும் உடைச்சிடறான். ஒரு வழியா ஹீரோ எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, ஆரம்பத்துல நான் அந்த ஹேங்க்கு உதவி பண்ணதுக்கு உண்மைதான். ஆனா அந்த ஹேங்க் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இப்படி ஒரு கொடூரமான கொலையாளி பிளான வச்சிருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. என் நண்பனுக்கு ஒரு சூப்பர் கிறிஸ்துமஸ் விருந்து கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல அவன் பேசி அப்படி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஹேங்க் என்ன பண்ணுச்சு, ரயிலோட வேகத்தை இன்னும் கூட்டி எகிர வச்சதும் ஹீரோ ஒரு செகண்ட்ல பேலன்ஸ் தடுமாறி ரயிலை விட்டு வெளியே தூக்கி வீசப்பட்டுறான். ஹீரோ என்னதான் பொய் சொன்னாலும் அவனுக்கு இப்படி திடீர்னு ஆனதை நினைச்சு எல்லா மிருகங்களும் அப்படியே மனசுடைஞ்சு போச்சுங்க. இப்ப நம்மளை யாரு காப்பாத்துவோன்னு எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்ப அந்த பூனை அந்த போலீஸ் நாய் கிட்ட சொல்லுது, இனி நீ தான் எங்களோட கடைசி நம்பிக்கைன்னு சொல்ல இன்னொரு பக்கம் மலை உச்சல இருக்கிற நம்ம ஹீரோ மரக்கிளையில மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான். அடுத்த நேரத்துல அந்த கிளையன் டொப்புன்னு உடைய நம்மளால நேர கீழே இருக்கிற ஏரிக்குள்ள வந்து விழுறான். ஆனா இங்க இருந்து ரயிலுக்குள்ள திரும்பி போறது இப்போதைக்கு நடக்காத காரியம் அவனுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரயிலுக்குள்ள அந்த புத்திசாலி நாயே ஓனருங்கெல்லாம் ஒரு மேட்ரேலன்னு தத்துவம் பேசுது. ஆக்சுவலா இது என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, இந்த ஆபத்தான நேரத்திலயும் ரயிலுக்குள்ள இருக்கிற சீனை எல்லாம் அப்படியே வீடியோவா எடுத்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி வியூஸ் அள்ளிட்டு இருக்கு. ஆனா டிவியில பார்த்தா அந்த பூனையோட ஓனர் பொண்ணு அழுதுட்டு இருக்கிறா. மிருகங்களை காப்பாத்துறதுக்காக ஹெலிகாப்டர் அனுப்புறோம்னு நியூஸ்லயும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தெரியாத அந்த பூனை நம்ம ஹீரோ பண்ண மாதிரியே ரயிலோட மேல் கூரையில ஏறி ட்ரெயினோட டிரைவர் கேபினுக்கு போக முயற்சி பண்ணுது. தென் அந்த பூனை டிரைவர் கேபின் கிட்ட நெருங்கினதை பார்த்த ஹேங்க், அதாவது இந்த படத்தோட வில்லனான பேஜர், பயந்து போய் அதோட ட்ரோனை ஏவி விடுது. அந்த நேரத்துல தான் காட்டுக்குள்ள சோகமா உட்காந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவை அவனோட நண்பனான அந்த புறா கண்டுபிடிச்சிருது. அப்ப ஹீரோ சொல்றான், நான் ஒரு கோலை மத்தவங்க முன்னாடி ஹீரோ மாதிரி நடிக்க போய் இப்ப எல்லாரையும் சாக விட போறேன்னு ஹீரோ கதறான். ஆனா பதிலுக்கு அந்த புறா சொல்லுது, நீ ஒரு பருந்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு பெரிய மனசு இருக்கு, அதுவே போதும் அப்படின்னு தைரியம் கொடுக்குது. ஆக்சுவலா அந்த பறவையோட வார்த்தை ஹீரோக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுத்தது. அங்கிருந்து கீழே விழுந்து கடந்த ஒரு பொம்மை காரை எடுத்து அதை ஸ்கேட் போர்ட் மாதிரி பயன்படுத்தி மின்னல் வேகத்துல ரயிலை நோக்கி பாயிறான் நம்ம ஹீரோ.
அந்த பக்கம் ரயிலுக்குள்ள அந்த பூனை ஒரு வழியா பிரேக் லீவரை தொட போகும்போது கரெக்டா அந்த இடத்துல ஹேங்க் வில்லன் அது பின்னாடி வந்து மறிச்சு நிக்குது. அதே நேரத்துல அந்த போலீஸ் டாகும் வந்து ஒழுங்கா அந்த குட்டி பூனையை விட்டுரு, அவளுக்கும் உன்னோட பழிவாங்கிற குணத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு கத்துது. ஆனா பாருங்க, அந்த வில்லன் ஹேங்க் என்ன பண்ணுச்சு தெரியுமா? உடனே அந்த பூனையை தூக்கி ஜன்னல் வழியா வீசிடுது. பாவம் அந்த பூனை அந்த நேரத்துல ஒரு ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டதுனால உயிர் பயத்துல தொங்கிட்டு வளருது. இதை கண்டு அந்த போலீஸ் டாக் ஒரு பக்கம் ஹேங்க் கூட கடுமையா சண்டை போடுது, இன்னொரு பக்கம் அந்த பூனையை காப்பாற்றவும் முயற்சி பண்ணுது. வில்லன் கிடைச்ச கேப்ல அந்த போலீஸ் டாகையும் பூனையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வெளியே தள்ள பாக்குது. ஆனா அப்பதாங்க அந்த 3 விசித்திர ஹீரோக்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு ஆமை, ஒரு கோமாளி மீன், அப்புறம் ஒரு சின்ன வாத்து. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் வில்லன் ஹேங்கை தடுத்து நிறுத்துறாங்க. அந்த கேப்ல அந்த போலீஸ் டாக் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பூனையை காப்பாத்திருது. ஆனா இதை கண்ட வில்லன் ஹேங்க் சும்மா இருப்பானா? மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டான். தென் அப்பதான் ஒரு மாஸ் சீக்வன்ஸ் நடக்குது. ரயிலுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரேம்பை பார்த்த நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல காத்துல பறந்து நேரா வில்லன் பேட்ஜரோட மூஞ்சிலே ஒரு மிதி ஓடுறான். ஒரு வழியா ஹீரோ ரயிலுக்குள்ளேயும் வந்துட்டான். தரையில உருண்டு எழுந்து மூச்சரிக்க நிக்கிற ஹீரோ மத்த மிருக கிட்ட உண்மையாவே மன்னிப்பு கேட்கறான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வில்லன் பேட்ஜரை ஒரு பொட்டிக்குள்ள வர வச்சு கதவை பொட்டிடுறான். வில்லன் ஒரு ராட்சச மாதிரி இருக்கிறான். அவங்க கூட பலத்துல மோத முடியாதுன்னு ஹீரோக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் தன்னோட ரக்கூன் மொழியை யூஸ் பண்றான். அங்க இருக்கிற பாத்திரம், தட்டு, மூடி, உருட்டுற வண்டிங்கன்னு எதையோ எடுத்து தூக்கி போட்டு வில்லனை தடுமாற வைக்கிறான். பெட்டிக்குள்ள நடந்த சண்டை இப்ப அப்படியே ரயிலோட ட்ரெயின் குறைக்கு மேல போகுது. ரயிலும் வேற செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. மேல இவங்க 2 பேரும் பயங்கரமா மோதிக்கிறாங்க. கரெக்டா அப்பதான் ஒரு நியூஸ் ஹெலிகாப்டர் மேல பறந்து வருது. அதுல அந்த பூனையோட ஓனர் இருக்கா. ஆக்சுவலா அந்த பத்திரிக்கைக்காரங்க இருக்காங்களே, அவங்க அந்த மிருகங்களை காப்பாத்தவெல்லாம் வரல. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு கேவலமான காரணம் இருக்கு. இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அவளோட பூனை சாகுறப்போ அவ முகத்துல இருக்கிற அந்த துக்கத்தை லைவா ஷூட் பண்ணி வியூஸ் சொல்லணும்னு பாக்குறாங்க. நிஜமாவே இது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்ல. ஒரு பக்கம் வெளில என்னடானா இப்ப ஹீரோவை அடிச்சு துவைக்கிறான். கீழே இருந்து அந்த பறவை வேற எவ்வளவு கத்தியும் ஹீரோவால எழ முடியல. ஆனா அந்த வில்ல என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த புறாவை தூக்கி காத்துல வீசி எறியுது. அவ்வளவுதான், ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. தன்னை வளர்த்த அந்த எலிகள் சொல்லி கொடுத்த வித்த எல்லாத்தையும் அவன் ஞாபகத்துக்கு வந்து என் அப்பாவே கை வைக்கிறியாடான்னு ஒரு கர்ஜனையோட எழுந்து நிக்க அடுத்த நிமிஷம் ஹீரோ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டராகவே மாறிடுறான். அந்த எலிங்க சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டான கிரேக்கன் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு முறுக்குறான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட்டுங்க. ரயில் ஒரு சின்ன பாலத்துக்கு அடியில போகும்போது ஹீரோ அதை கவனிக்காம தலையில பலமா அடிபட்டு கீழே விழுந்துடுறான். இதான் சாக்குன்னு வில்லனும் தன்னோட ட்ரோனை பயன்படுத்தி ஏறி தப்பிக்க பாக்குறான். அந்த புயல் காத்துல ஆடிட்டே போற ட்ரோன்ல இருந்து தப்பிச்சுக்கிறாடே அப்படின்னு நக்கலா சிரிச்சுட்டே போகுது வில்லன். ஆக்சுவலா வில்லன் தப்பிச்சு போயிடுவான்னு நினைக்கும் போதுதான் அங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது. அந்த அமைதியான முயல் இருக்கு, அது தான் மனைவியோட பயத்தை பார்த்ததும் அப்படியே எகிரி குதிக்குது. ஒரு நிமிஷம் அதுக்குள்ள இருந்து எங்கிருந்து தான் அந்த தில்லு வந்துச்சோ தெரியல, அப்படியே காத்துல பாஞ்சு புறாவோட அந்த ட்ரோன் ஜன்னல் வழியா உள்ள பூந்து வில்லனை ஒரு புடி பிடிச்சிருது. மற்ற மிருகங்களும் சும்மா இருக்காம அவெஞ்சர்ஸ் மாதிரி வில்லனை மேலே ஏறி உருண்டு இல்லைன்னு உண்டு இல்லைன்னு பண்ணிடுச்சுங்க. அண்ட் அந்த முயல் எப்படியே கஷ்டப்பட்டு ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணி ரயிலோட ட்ராக்கை மாற்றி ஒரு பாதுகாப்பான பாதைக்கு திருப்புது. ட்ரோன் கரெக்டாக வெடிக்கும் போது அவன் செத்து போயிட்டான்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அந்த பாம்பு டக்குன்னு அவனை சுற்றி பிடிச்சி காப்பாத்திடுது. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மறுபக்கம் ஒரு பெரிய சோகம். என்னன்னா இப்போ அந்த ட்ரெயினை நிறுத்த யாருமே இல்லை. ஹெலிகாப்டரும் வரல, மனுஷங்களும் வரல. அவ்வளவுதான், நம்ம கதை முடிச்சதுன்னு நினைச்சு எல்லா மிருகங்களும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு சாவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா பாருங்க, நம்ம ஹீரோவும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. உடம்பு முழுக்க காயத்தோட ரத்தம் சொட்ட அவன் எந்திரிக்கிறான். அந்த புறாவோட அந்த வார்த்தை அவனோட காதுல ஒலிக்க ஆரம்பிக்குது. மற்றவங்களுக்கு உதவி பண்றவன் தான்டா நிஜமான பருந்து. அவ்வளவுதான், ஹீரோக்கு தன்னோட கைகளை விரிச்சு அந்த புயலுக்கு நடுவில் அப்படியே ஒரு டைவ் அடிச்சு காத்து அவனை தூக்கி வீசுது, மின்னல் வெட்டுது. ஆனா அவன் லட்சியம் ஒண்ணுதான். டிரைவரோட கேபின்குள்ள விழுந்த ஹீரோ தான் முழு பாலத்தையும் திரட்டி அந்த பிரேக் லிவர் இழுக்கிறான். ட்ரெயினோட சக்கரம் ரோட்ல ஓராயிர சத்தம் சிட்டியவே அதிர வைக்குது. அந்த இரும்பு ராட்சசம் அப்படியே காயம்பட்ட மிருகம் மாதிரி துடிச்சு பக்கத்துல இருந்த வண்டியில மோதி அப்படியே சாஞ்சு ஒரு வழியா ஹைவே ஓரத்துல வந்து நிக்குது. அப்பாடா, ஒரு பெரிய விபத்துல இருந்து தவிர்க்கப்பட்டுருச்சு. அங்க இருந்த கேவலமான ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் கேமரா தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஆனா அவங்களோட பேட்டரி துரதிருஷ்டவசமா டெட் ஆயிடுச்சு. அவங்க போட்ட தப்பான பிளான் கடைசியில் அவங்களுக்கே வினையா வந்து முடிஞ்சிருச்சு. ட்ரெயினுக்குள்ள இருக்கிற அந்த ஆம்ஸ்டர் எரியர் நெருப்புக்குள்ள போய் பழைய போட்டோ எடுக்க போகுது. ஆனா அந்த பூனை அதை தடுத்து நிறுத்தி, இனிமே பழைய நினைவுகளை நீ தேடி ஓட வேணாம், உனக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லுது. எல்லா மிருகங்களும் ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்குதுங்க. அப்பதான் அந்த போலீஸ் டாக் கூட ஒரு சின்ன தலையாசையோட ஹீரோக்கு மரியாதை கொடுக்குது. ஆனா போலீஸ் வர சத்தம் கேட்டு நீங்க இங்க இருந்தா உன்னை பிடிச்சிருவாங்க, சீக்கிரம் கிளம்புன்னு அந்த போலீஸ் டாகே அவனுக்கு அறிவுரை சொல்ல, ஹீரோ அந்த பூனை கிட்ட கண்டிப்பா நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு தான் நண்பனான அந்த புறாவோட அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான் ஹீரோ. அந்த பெட்ஸோட ஓனர்ஸ் எல்லாம் ஓடி வராங்க, பிரிச்சவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. கடைசியா வில்லன் பேஜர் பண்ண தப்புக்கு அவனை போலீஸ் வந்து இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் அந்த
அந்த பூனையோட ஓனர் பொண்ணும் செஞ்ச தப்பு வீடியோ எடுத்து அந்த ரிப்போர்ட்டர் பண்ணதுக்காக அசிங்கப்படுத்திடுறா. ஒரு வழியாக எல்லாரும் ஹாப்பியோட எண்டிங் ஆகுது. ஹீரோ வீட்டுக்கு திரும்பினதும் அவனுக்காக ஒரு பழைய குப்பை இல்லை ஒரு நிஜமான விமானமே காத்துட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலாக ஹீரோவோட அந்த அதிரடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதோட முடியலைங்க, அடுத்த பார்ட் இருக்கும் போல். ஸோ இதோட படம் முடிச்சது எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். until then bye bye, don't forget to subscribe channel was on voice over. See you guys.